மண்டையோடுகளை தன்னோட மார்பகத்துக்கு போட்டு மறைச்சிருக்கிறான். புரியுதா? எந்த கோலத்தில் நம்ம நினைக்கிறோமோ, எந்த சிந்தனையோடு அவளை நினச்சி இந்த உருவத்தில் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த உருவத்தோடு தான் அவள் வந்து நிற்பாள். சரியா? ஒருவேளை அவங்க அந்த உருவத்தோட அம்மாவை நினச்சி பூஜை பண்ணாங்களா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனாலும் அப்படி அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த ஆலயத்தில் வந்து அந்த வேறு எதுவும் வச்சுருக்கீங்க, அது எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? இதுவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்சினிங்கி மூலிகை. இது வந்து எங்கள் குரு வந்து எனக்கு காப்பு கட்டி முறைப்படி இதை பூஜை பண்ணி கொடுத்தாரு. இது சும்மா வெட்டிலாம் நம்ம வந்து இதை பூஜை பண்ண முடியாது. இந்த ஏர்சினிங்கி மூலிகை வச்சு எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுனால என்ன உங்களுக்கு பண விஷயம் ஏற்படும். இதை வந்து பட்டு துணியில் நம்ம சுற்றி வைக்கணும். பட்டு துணியில் சுற்றி வைக்கிறதுனால பூஜை அறையில் பண விஷயம், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதே இந்த பிரம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உச்சாடனம், காளி உச்சாடனம் நம்ம கொடுத்து ஒருத்தவங்களோட தலையில் நம்ம காளி மந்திரம் சொல்லி வச்சோன்னா ஆடாத பேயெலாம் ஆடும். போன பேயை கூட பேய் இப்போ ஓடிடும்னு சொல்லுவாங்க, உடம்பு விட்டு போயிடுச்சு இப்போ நார்மல் ஆகிட்டேன். அந்த கதைலாம் இல்லை. ஓடி போன பேயை நான் வர வச்சிருவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் அது யார் தலையில் வச்சாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அது விலகிடும். ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இப்போ உங்களை பார்க்குறேன் நான், உங்ககிட்ட வந்து பாசிட்டிவ் இருக்குது, ஏன்னா நேர்மறையான ஆற்றல் பார்த்தோன்னே நம்மளுக்கு உங்கள் கண்ணில் தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும். சரியா? நேர்மறையான ஆற்றல். அது ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்களே கூட்டின்னு வாங்க. அது பேய் பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து உட்கார வைங்க, நான் அதை வச்சு காட்டுறேன், ஆடும். சரி, எங்கே இருந்தாலும் அந்த பேயை நான் வர வச்சிருவேன், மந்திரம் வச்சிடணும் கொடுத்து. சரியா? அந்தமாரி மகத்துவமான வாய்ந்த இந்த விஷயம் என்னோட குருவோட அருளால் இது வந்து எனக்கு கொடுத்தாரு. இன்னும் நான் பத்திரமா இதை வச்சிருக்கிறேன். இந்த குழந்தையின்மை பிரச்சனை மாதிரி திருமண தடைகள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. திருமண மாதிரியான காரணங்களுக்காக இந்த திருமண தடை ஒன்று ஏற்படுது. காலசர்ப தோஷம், ராகு கேது தோஷம், இந்த விஷயங்களால திருமண தடை உண்டாகும். இல்லைன்னா சில பேர்கிட்ட வந்து அந்த சாபங்கள்லாம் வாங்குவாங்க. சரியா? பக்கத்து வீடு இந்த அக்கத்து நல்லவங்களை வந்து பகைச்சிக்கூடாது. எப்பவுமே நல்லவங்க கிட்ட சாபம் வாங்கினா அப்படியே படிக்கும். இந்தமாரி விஷயங்களால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து நடக்குது. எவ்வளோ டாக்டர் எவ்வளோ எங்கெங்கேயோ போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் சில எல்லாத்துக்கும் கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரியா? முருகப்பெருமானோட அருளோட பரிபூர்ணமாக கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகாகாளியை நம்பினாலும் நம்ம பைரவி வெங்காள பரமேஸ்வரி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே நம்ம ஆலயத்தில் வந்து இந்த இடத்துல எந்தெந்த நாட்கள் விசேஷம், எந்தெந்த நாட்களில் குறிமேடை சொல்கிறீங்க? ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, நார்மலாகவே உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுமாரி நார்மலாக உட்காந்து அவங்களோட விஷயங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்த எல்லா தீர்வுகளோ எந்திரங்களோ தாயத்துக்களோ நான் போட்டு கொடுப்பேன். இத்தனை நாள் டைம் நம்ம அப்பயே எந்திரத்தை எழுதி அவங்க கிட்ட கொடுத்துட முடியாது. ஒரு எந்திரம் நம்ம கொடுக்கணும்னா 11 நாட்கள் ஆகும், 21 நாட்கள் ஆகும். நம்ம பூஜை பண்ணி மந்திர உச்சாரணம் கொடுத்து தான்